பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக விலக வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதில் தொடரக்கூடாது என்ற கருத்தைத்தான் உரையாற்றிய அனைவருமே வலியுறுத்தி பேசினார்கள். இந்த கருத்து சொல்லப்பட்ட போதெல்லாம் அரங்கம் அதிர அனைவரும் ஒரு சேர கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். நாங்கள் இப்படி முடிவெடுப்பதற்கு முன்னதாகவே 2 நாட்களுக்கு முன்னதாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எங்கள் இயக்கத்தை பற்றி கொச்சைப்படுத்தி சில சொற்களை வீசினார். நாங்கள் ஏற்கனவே விலகி போய்விட்டதாக அவர்களின் அமைப்பு செயலாளரும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கூறினார். அனைத்துக்கும் மேலாக இப்பொழுது போட்டியிட்ட 4 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்ட 4 இடங்களில் கடையநல்லூர் தொகுதியிலும் சீர்காழி தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். சீர்காழி தொகுதியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்கள் நேற்றைய தினத்திலேயே அவருக்கு உயர்நிலை குழுவுக்கு சிறப்பழைப்பு அனுப்பப்பட்டிருந்தும் அவர் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் ஊடகங்களுக்கு கொடுத்த பதிலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீடிக்கவில்லை என்றும் திமுக கழகத்திலே இணைந்து விட்டதாகவும் அவர் நேற்றே கருத்து கூறிவிட்டார். கடையநல்லூர் தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் திமு ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பதிவை அனுப்பினார். அதில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே நீடிப்பதாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பிரதிநிதியாகத்தான் தான் சட்டமன்றத்தில் செயல்பட போவதாகவும், எனவே தான் வர இயலாமையை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற விதத்தில் அவர் பதிவு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பியிருந்த பதிவை பொதுக்குழுவிலே நான் தெரிவித்தேன். அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து தான் விலகவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த விலகலை குறித்த விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும், பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென் துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அதிமுக வைத்தது. அப்படியானால் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த பின்னணியில் எடுக்கப்பட்டது, எதற்காக எடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக எடுக்கப்பட்டது என்பது வெறும் புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள முயன்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இனி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோழமை நீடிப்பது சாத்தியமற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் இயக்கத்திலே இருந்து வெளியேறிய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை, பழிகளை என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தொடர்ந்து தொடுத்து கொண்டே இருந்தார். நான் அதை அலட்சியப்படுத்தி விட்டேன். ஆனால் தினகரன் ஏட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவாகிய தினகரன் ஏட்டில் மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு முழு பக்கத்தில் அரை பக்கம் மஞ்சள் வண்ணம் தடவப்பட்ட சொற்களில் அப்பட்டமான பொய்களை, அபாண்டமான அவதூறுகளை நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்றும், கோடி கோடியாக நானும் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் பொய்ப்பழி கூறியதோடு மட்டுமல்ல, அவர் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு 114 பிளாட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒரே ஒரு பிளாட், ஒரு 3 அறை கொண்ட பிளாட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் புக் பண்ணி அதை வாங்கியிருக்கிறார். ஒரு பிளாட்டு, 114 பிளாட் அல்ல. ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை கொண்ட மொத்த கட்டிடமும் துரை வைகோ வாங்கிவிட்டார் அல்லது அவர் கட்டிவிட்டார் என்ற அபாண்டமான ஒரு பொய்யையும், அண்ணா சாலையிலே மிக பிரமாண்டமான கட்டிடங்கள், மாளிகைகள் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்றும், அவர் ஓஎம்ஆரில் அவர் கட்டியிருக்கிற வீடு சாதாரணமாக அரசு ஊழியராக இருக்கிறவரே அப்படி ஒரு வீடு கட்டுறார். ஏற்கனவே 105 ஆண்டுகளுக்கு முன்பே, 103 ஆண்டுகளுக்கு முன்பே 10 கல் தொலைவுக்கு தெரிகின்ற அளவுக்கு
3 மாடிகளை கொண்ட அரண்மனை போன்ற வீட்டை என் பாட்டனார் கட்டியிருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ஏராளமான நிலபுலன்கள் இருந்து பலவற்றை விற்றிருக்கிறேன். நான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சங்கரன்கோவிலிலே ஒரு ரதவதியிலிருந்து மறு ரதவதி வரை இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தையும் நான் விட்டிருக்கிறேன். ஒரு திரையரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் இன்றைக்கு 30-40 கோடி போகும், அதையும் விட்டிருக்கிறேன். சொத்துக்களை நான் விட்டிருக்கிறேன். சொத்து கணக்கை 96லேயே தோழர் EMS நம்பூதிரிபாடும் பஸ்வானவரும் வந்து கலந்து கொண்ட எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க கூட்டத்திலேயே அதுக்கு முதல் நாளே பத்திரிகைகளுக்கு என் சொத்து கணக்கை விளம்பரமாக கொடுத்திருக்கிறேன். இப்படி அபாண்டமான பொய்களை பழிகளை சுமத்துவதற்கு மறைமுகமாக அவரை இயக்குவது யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் விட்டது, புரிந்தும் விட்டது. அவர்கள் அவரை பயன்படுத்துகிறார்கள். இப்படி அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறாரே. தினகரன் பேப்பர்லே பெருசாக வந்திருக்கேன் என்று சொன்னான். நான் தினகரன் ஏட்டின் மீதும் இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து வாதங்கள் வரும், ஊடகங்களிலே தொலைக்காட்சி ஊடகங்களிலே வாதங்கள் வரும். திரும்ப திரும்ப அதை பற்றித்தானே பேசுவார்கள். இந்த வழக்கு போடுவதனாலே நமக்கு அவர் சொல்லுகிற பிரச்சனை தானே ஊதி பெரிதாக்குவார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிலே உடன்பாடில்லை. இதன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய், அபாண்டமான அப்பட்டமான பொய் என்கிற போது வழக்கு தொடுப்பது தானே சரி. இது உண்மை இல்லைன்னு சொன்னால் இவர் கேஸ் போட வேண்டியதானே என்ற கேள்விதான் எழும். ஆகவே வழக்கு தொடுப்பேன். எந்த ஆதாரமும் இன்றி அபாண்டமான பழிகளை அவர் சுமத்துவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருப்பதிலே பின்னணியிலே ஓரிருவர் இன்னொரு கூடாரத்திலே இருக்கிறார்கள் என்பது நன்றாக நான் உணர்கிறேன். அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முன்பு ஜெயலலிதா அவர்களிடம் கோடி கோடியாக பணம் வாங்கிவிட்டேன் என்று ஒரு அபாண்டமான செய்தியை தமிழக வெற்றிக் கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். இன்றைக்கு போடப்பட்ட தீர்மானங்களில் அரசு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுவோம். மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு தவறான யோசனையை திமுக கழகம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஒரு ட்ரிபியூனல் புதிதாக அமைக்க வேண்டும் என்று. அதனுடைய பின்னணி சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலோ என்னவோ அதை தமிழக அரசு ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, without the consent of the lower riparian state, the upper riparian state should not construct any dam or anything. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிதாக ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாது என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற போது புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்து அது இதற்கு மாறான ஒரு தீர்ப்பை தந்தால் அது நமக்கு பாதகமாக போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் வரவழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை பரிமாறி புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானத்திலும் சொல்லியிருக்கிறேன்.
இப்பொழுது உங்கள் மூலமாகவும் அதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதற்காகவே பல இடங்களில் பலமுறை உவரியிலிருந்து மதுரை வரையிலும், கோவளத்திலிருந்து மறைமலை நகர் வரையிலும், பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரையிலும் ஆயிரக்கணக்கானவர்களோடு நான் நடைபயணம் சென்றது மட்டுமல்ல, எங்கள் கிராமத்திலே இருந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த என் தம்பி ரவிச்சந்திரன் போட்ட தீர்மானத்தை ஒட்டி ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டு முடிவெடுத்ததும், அதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் கடையை அவர்கள் தொடர்ந்து நடத்திய போது அதை மூட வேண்டும் என்று நாங்கள் முயன்றதும், சசிபெருமாள் இறந்த பிறகு இறந்தாரா, நான் கொலை செய்யப்பட்டார் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தவன். எங்கள் கிராமத்தில் என்னுடைய தாயார் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி கொண்டு ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தார். அதனாலேயே 2-3 மாதத்திலே அவர் உயிர் துறக்கவும் நேரிட்டது. அதற்கு மறுநாள் நாங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று முயல்கிறது. 500க்கும் மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து டாஸ்மாக் கடையை ஜெயலலிதா அரசு திறந்தது. அப்பொழுது நாங்கள் நெருங்கி சென்றபோது நாங்கள் தடியடிக்கு ஆளானோம், கண்ணீர் புகை வீச்சுக்கு ஆளானோம். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கை முறிக்கப்பட்டது. என் தம்பி ரவிச்சந்திரன் மீது 3 கண்ணீர் புகை குண்டுகள் பாய்ந்தன. அந்த மோதலில் டாஸ்மாக் கடை சூறையாடப்பட்டது. உடனே ஹைகோர்ட்டிலே ஜெயலலிதா அரசு வழக்கு போட்டது, டாஸ்மாக் கடை மூடியது தவறு என்று. ஆனால் உயர்நீதிமன்றத்திலே ஜஸ்டிஸ் நாகமுத்து பெஞ்சில் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்றமும் தீர்மானித்து கடையை மூட வைத்தது சரிதான், அதில் தவறில்லை என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்துக்கு ஜெயலலிதா அரசு போனது இதை எதிர்த்து. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அவருடைய அமர்வுக்கு வந்தது. பெட்டிஷனை கையில் பார்த்த உடனே தூக்கி டிஸ்மிஸ்னு தூக்கி தூர போட்டார். ஆக எங்கள் ஊரில் அதை அகற்றியதைப் போலவே நாடெங்கும் இந்த மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் அந்த 3 முறை நடைபயணத்தையும் மேற்கொண்டேன். இப்பொழுது ஓரளவு கடைகளை மூடியிருக்கிறார்கள். இது போதாது. படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக விரைவாக கடைகளை மூடி முழு மதுவிலக்கையும் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகும். துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்தக்காரர்கள் மூலம் நியமிக்கின்ற முறை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி வந்தோம். அரசு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அது வரவேற்கத்தக்க முடிவு. ஒப்பந்தக்காரர்கள் மூலம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் கேட்குறதை கேளுங்க. Corruption is a root cause for all evils. இந்த ஆட்சியில் கரப்ஷன் இல்லை, அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கமிஷன் இல்லை. ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எவரிபடி நோஸ் இட். அந்த கமிஷன் இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது. கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லேயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததில், அண்ணாவின் கொள்கையையே தாவேகா அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் நாங்கள் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். என்னங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னால் 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி
இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு உங்கள் பத்திரிக்கைகளும் ஊடகங்களும் தயாராக இருக்குங்கிறத அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் விமர்சிக்கலை. எங்களை மேலே கொத்தி தீக்கிறதுக்கு, கொத்தி புராண்டுறதுக்கு ஊடகங்களும் மாலை நேர அந்த விவாதங்களும் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு, முல்லைப்பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்து கொடுத்ததற்கு, நீட்டினோ 16 வருஷமாக வரவிடாமல் தடுத்ததற்கு, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்களும் போக விடாமல் வாஜ்பாயோட கடைசியிலே வாதாடி மீட்டு கொடுத்ததற்கு, பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது பதிலுக்கு இடம் வாங்கி தந்ததற்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையில் எந்த விவாதத்திலாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற எந்த கட்சியும் செய்யாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வரி எந்த தொலைக்காட்சி வாதத்திலாவது யாராவது பேசியிருப்பார்களா? அப்படியே எங்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக்கொண்டு எங்களை கொத்தி தீக்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறவங்க மத்தியில் நான் ஒரு வார்த்தை திமுக அரசை பற்றி குறை சொன்னால் அதையே ஊதி பெரிதாக்கி இவர் குழப்பம் உண்டு கொண்டாரு கூட்டணிக்குள்ள ஆட்சிக்கு விரோதமானு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாமல் இருந்தேன். ஆமாம், சந்தித்தேன். ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுகவில் தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்ணுறா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்போ ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில் சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்லை இல்லை, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்குறீங்கன்னு தெரியும். மக்கள் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நியாயம்னு நினைப்பாங்க, ஏற்றுக்கிடுவாங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்கள் வெளியேறினா எங்கள் மேலே என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில் வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியனில் தான் நிற்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகளெல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்கள் ஏதாவது தனிச்சின்னத்தில் நிற்கிறோன்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேலே பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாழ்படுத்துச்சு? இதே உயர போகுது, வரிப்பணம் போய் வீணாயிர போகுது. சொல்லுங்க சார். இல்லை, எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அப்போ தான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு
ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொன்னாங்க. ஏங்க சண்டை போடணுங்கிறீங்களா அறிவாலயத்தில்? அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? எப்போ அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சில் எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்கள் முட்டைக்கட்டையா இப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கிட முடியாது. ஆமாம், கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு? இல்லை, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவை தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேசுச்சு. சொல்லலை, விடுங்க, சொல்லலை, அவ்வளோதான், சொல்லலை. தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டி காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் சுட்டி காட்டுவோம். அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல்நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கார் திருச்சியில், அதனால் வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்கே இல்லை, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதில் வாய்ப்பு கிடையாதுக்கு. வைகோவாவது அங்கே போய் நிற்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து. அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். ஒன்றும் நடக்கலாம். பொதுக்குழுவில் பேசுகிற எல்லாத்துக்கும் பதவுரை பொழிப்புரை விளக்க உரையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. எந்த பிஜேபி இந்துத்துவா சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டு வச்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த அதிமுகவை ஆட்சிப்படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்கள் எப்படி அவங்களோட கூட்டம் தொடர முடியும்? திஸ் இஸ் மை ஆன்சர். யாருடைய அரசியல் எதிர்காலம்? அது ஒரு நல்ல கட்டமைப்பான கட்சி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சருடைய கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி. அவங்க இந்த கட்சி எதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு க ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனால் எதிர்ப்போம். மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். நான் உருவாக்க போகிறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே. அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம். ஐ ஆம் எ ஸ்மால் மேன். அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. We are also one of the constituents of India Bloc, India Alliance. They have invited me to participate. அவங்க இன்வைட் பண்ணாங்க. கேசி வேணுகோபால் ஃபோன் பண்ணார், நசீர் ஹுசேன் ஃபோன் பண்ணார். அவங்க அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கிட்டேன். 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் கூட்ட போகிற கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்கிடுவோம். எங்களை அழைச்சிருக்காங்க.
அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டீங்க. தாவேகா கூட்டணியிலே அதிக அளவில் கட்சிகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தல் காலங்களில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க எங்கேயோ உள்ள வியூகங்களுக்கு இப்போ போறீங்க? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்போ இன்னைக்கு சொல்லணும். ஏனுங்க, நாங்கள் போட்டியிட மாட்டோம். நாங்கள் போட்டியிட மாட்டோம். Thank you very much for not putting any more embarrassing questions.